ஹாய் மக்களே, வணக்கம். நான் தான் உங்களோட மதுரக்கார பொண்ணு. இன்னைக்கு சித்திரை திருவிழாவோட 3ஆம் நாள் நிகழ்ச்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு காலையில் நம்ம மேலமாசி வீதி 4 வழியவும் காலையிலேயே தங்க சப்பரத்தில் உலா வர போகிறாங்க. கடவுளுக்கே கல்யாணம் பண்ணி பார்த்த பயலுக நம்ம மதுரக்கார பயலுகன்னு சொல்லுவாங்க. ஆனால் மதுரக்காரங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எங்களை பெற்ற அப்பா அம்மா சொக்கர் மீனாட்சிக்கு நாங்கள் நடத்தி வைக்கிற கல்யாணம்னு. சித்திரை திருவிழா 13 நாள் நடக்கும். ஆனால் திருக்கல்யாணத்து வரையும் தான் நம்ம அம்மாவை ஊர்வலம் கூட்டி வருவாங்க. ஏன்னா புது பொண்ணு மாப்பிள்ளையே வரவேற்கிற விதமாக ஊர்வலத்தில் இவங்க புது பொண்ணு மாப்பிள்ளையாக இருக்காங்கன்ற விதமாகவும் தான் இந்த ஊர்வலம். எப்படி சாதாரண மக்களாக இருந்தால் நம்ம கல்யாணத்தை நடத்தும் போது எவ்வளோ பிரச்சனையை சந்திக்கிறோமோ அதே மணிக்கு தான் நம்ம சொக்கரை கல்யாணம் முடிக்கிறதுக்குள்ளே நம்ம மீனாட்சி ஒரு போர்க்களமே நடத்தி முடிச்சிருவாங்க. அதை விவரிக்கிற விதமாக தான் ஒவ்வொரு நாள் மாலையிலும் நடத்தி காமிப்பாங்க இந்த திருவிழாவை. அப்படி ஒவ்வொரு நாளும் நடந்ததுல இன்னைக்கு ஒரு வரலாறு தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்துல வர்றாங்க தெரியுமா? அது எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. முதல் நாள் கற்பக விருச்சக வாகனத்துல வந்தாங்க. 2ஆம் நாள் பூத வாகனத்துல வந்தாங்க. இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, கேட்ட வரங்கள் எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கறதுக்கும் நம்ம கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்குறதும் தான் இந்த வாகனத்தில் வர்றதுக்கான அர்த்தம். இன்று 3ஆம் நாள். இன்னைக்கு ஊர்வலத்தில் அம்மா என்ன வாகனத்தில் வர்றாங்க தெரியுமா? கைலாய பர்வதத்தில் சொக்கரும் பிரியாவிடையும் வர்றாங்க. காமதேனு வாகனத்தில் நம்ம மீனாட்சி அம்மா வர்றாங்க. இந்த வாகனத்தில் வர்றதுக்கு என்ன அர்த்தம்னு ஒரு குட்டி வரலாறு கதை சொல்கிறேன், கேளுங்க. சிவன் மீது உள்ள பக்தியை வச்சு ஈஸ்வர பட்டம் வாங்குறது ஒரு சிலர் தான். அது யாருன்னா சனீஸ்வரன், சண்டிகேஸ்வரன். அந்த வரிசையில் ராவணேஸ்வரனும் இருக்காரு. ராவணேஸ்வரனுக்கு சிவன் மேலே அவ்வளோ பக்தி இருந்தாலும் அவனோட பலத்தை நிரூபிக்கிற விதமாக என்ன பண்ணுறான் அப்படின்னா, கைலை மலையை மொத்தமாக பேர்த்து லங்கைக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சி தன்னோட 20 கையால் கைலை மலையை பேர்த்து எடுக்கும்போது கைலை மலையே அதிர்ந்து போச்சு. அந்த அதிர்வுனால பூதகணங்களும் பார்வதியும் சிவபெருமான்கிட்ட முறையிட்டாங்க. சிவபெருமான் எந்தவித சலனமும் இல்லாமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னோட வலது கால் கட்டை விரலை வைத்து அந்த கைலை மலையை ஒரு அழுத்துறாரு. மொத்த பிரபஞ்சத்தோட எடையும் அந்த கைலை மலை மூலமாக ராவணன் மேலே அழுத்துது. ராவணன் மலைக்கு இடையிலேயே மாட்டிக்கிறாங்க. அந்த வலி தாங்காமல் ராவணன் கதறி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சிவபெருமான் மனசில் குளிர்விப்பதற்காக தன்னோட தலையில் 10 தலையில் ஒரு தலையை பிச்சு எடுத்து கைகளை உடைச்சி நரம்புகளை பிச்சு வீணையாக செஞ்சு சிவதாண்டவ சோஸ்திரம் பாடுறாரு. பாடி சிவபெருமான மகிழ்வித்து அந்த இடர்பாட்டிலிருந்து வெளியில் வர்றாரு. அப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னா, எவன் ஒருத்தன் தன்னோட பலத்தை வச்சு, தன்னோட செல்வத்தை வச்சு, தன்னோட அதிகாரத்தை வச்சு கடவுளை அவ்வளோ சீக்கிரம் வளர்ந்துட முடியாது. உண்மையான பக்தியோட மனங்குளிர யார் ஒருவர் வேண்டுறாங்களோ அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறது தான் இந்த கைலாய பர்வதத்தின் வாகனத்தில் வர்றதுக்கான அர்த்தம். அந்த வாகனத்தை நல்லா பார்க்கும்போது ராவணன் வீணையோடு இருப்பார். மேலே வந்து மலை இருக்கும். அதுக்கு மேலே சிவபெருமான் பிரியாவிடையோடு இருப்பார். இதுதான் கைலாய பர்வதத்தின் உண்மையான தற்பிரியம். அடுத்து என்னெல்லாம் களை கட்டுதுன்னு பார்க்கலாமா? மகிழ்ச்சியில் மனசெல்லாம் பொங்குதம்மா, மகிழ்ச்சியில் மனசெல்லாம் பொங்குதம்மா. மங்காத புகழ் கொண்ட மதுரை மீனாட்சி மாறாது என்றும் உந்தன் ஆட்சி. மலர்மேனி உந்தன் அருள் ஜோதி, உன் செவ்விதழ் சிரிப்பினை கண்டிடும் போதெல்லாம் மகிழ்ச்சியில் மனசெல்லாம் பொங்குதம்மா.
வரம் வேண்டும் அம்மா. சித்திரை வீதியில் வரும் போதெல்லாம் சிந்தனையில் நீ அம்மா, அனுதினமும் எப்போதும் முந்தன் சந்நிதியில் வந்து நிற்கும் வரம் வேண்டும் அம்மா. யுகங்களும் கணங்களாய் தோன்றிடுதே உங்கெதிரில் கை தொழுது நாங்கள் நின்றார். மாறாது வந்தவளே வரேரழகே, ஆழ்கடலின் அருமுத்து அன்னையே அருளழகே, பாசத்தின் பெருருவே மங்களம் பருபவளே, மகிழ்ச்சியில் மனசெல்லாம் பொங்குதம்மா. தினம் முந்தன் சந்நிதி வருவதெல்லாம் போராடம்மா, உறங்கிடும் வேளையிலும் உன் நினைவே என்றென்றும் வர வேண்டும் அம்மா. தினம் உந்தன் சந்நிதி வருவதெல்லாம் போதாது போதாதம்மா, உறங்கிடும் வேளையிலும் உன் நினைவே என்றென்றும் வர வேண்டும் அம்மா. கனவினிலும் கருணை மழை பொழிவாயே, கதி என்று வருவோர்க்கு அருள்வாயே. மாமதுரை ஆழ்பவளே, மாசற்ற மாணிக்கமே, ஆனந்தம் அருள்பவளே, அன்னையே அதிசயமே, பெண்மையின் பெருருவே, அழகு பெட்டகமே, மகிழ்ச்சியில் மனசெல்லாம் பொங்குதம்மா. ஆடி வீதி நீ பவனி வரும்போது அவளுடன் பார்ப்பேனம்மா, ஆவணி வீதியில் ஐயனுடன் காட்சி காண வந்தேனம்மா.